மாதிரி திருச்செந்தூர் மண்ணை எடுத்துகிட்டு வந்து விற்கிறேன் ஆன்லைன்லன்னு சொல்லி திருச்செந்தூர் மண்ணை விபச்சாரத்தில் கைது செய்தவெல்லாம் திருச்செந்தூர் மண்ணை எடுத்துன்னு வந்து விற்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஒரு விஷயம் தெரியுங்களா, கோவில் மண்ணை எடுத்துன்னு போய் வீடு கட்டினீங்கன்னா குட்டிச்சோராக போயிடுவீங்க, வாழ்க்கையில் விருத்திக்கு வர மாட்டீங்க. தெரியுமா உங்களுக்கு? கோவிலுடைய பொருளை நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. கோவிலுடைய மண்ணை எடுத்து எந்த முட்டாள் அப்புறம் ஒரு பொம்பளை சொல்கிறா குதிரை ஆடை வைக்கிறேன், மாட்டு கொம்பு விற்கிறேன், அதுக்கப்புறம் திருவோடு விற்கிறேன். ஆமாம், ஆன்லைனில் இப்படி ஆர்டர் போட்டு எதுக்கு வாங்குகிறோம் ஏன் வாங்குறோன்னு சொல்லி 1/4 லிட்டர் எண்ணெய் 500 ரூபா கொடுத்து வாங்கினா திருவோடு தான் எடுத்துகிட்டு போக முடியும். திருவோடு என்பது வீட்டுக்கு வரக்கூடாதுங்க. திருவோடு வரக்கூடாது. சிவபெருமான் கையில் திருவோடு போன உடனே அவர் என்ன பாடுபட்டார், எப்படி தெருவாக திரிஞ்சார், எப்படி என்ன ஆனார் தெரியுமா? கடவுளே அந்த கதி ஆனார். உலகத்தையே படைத்த சிவனே திருவோடு அவர் கைக்குள்ளே போன உடனே படாத பாடுபட்டார். பொண்டாட்டி புள்ளை எல்லாம் எழுந்து தெருவாக சுற்றினார். எவ்வளவோ வந்து கூட அவருக்கு தக்கலை. அந்த திருவோட வீட்டுக்கு கொண்டு வரலாமா? இனி மாட்டு கொம்பில் அபிஷேகம் பண்ணுறது. மாடுன்றது ஒரு உயிர். மாடு சிவன் என்ன மாட்டை இது எதுக்காக வச்சார்? மாடுன்னா என்ன கலாச்சாரம் அது ஒன்றும் தெரியாது. மாட்டு கொம்பில் அபிஷேகம், அதை வாங்குங்க. திருச்செந்தூர் மண், கோவில் மண்ணோ திருவோடோ இந்த மாட்டு கொம்பு குதிரை ஆடம் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு புதைக்கக்கூடாது. கொச்சா அந்த வீடு விளங்காது. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் இருக்கும். எல்லாமே வந்தது தெரியாது போனது தெரியாது, நிம்மதி எழுந்து சாவீங்க. அப்போ எப்படி நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்? நிம்மதியாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. கடவுளை நீங்கள் மனசார நேசிங்க, உங்களை சுத்தப்படுத்துங்க, உங்களை எண்ணத்தை சுத்தப்படுத்துங்க. ஆண்டவன் இருக்கிறான்னு நம்புங்க. ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சு இந்த கற்பூர ஒளியில் கடவுள் இருக்கிறான்னு நம்புங்க. நீங்களே உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. குரு இல்லாத சிசியும் கூட இருக்கிறான், ஒன்றும் தப்பு இல்லை. எப்படியே சிசினே குருவே இல்லாத சிசி எத்தனையோ பேர் வெற்றி பெற்றிருக்காங்க வாழ்க்கையில், கடவுளை அணிஞ்சிருக்காங்க. மூக்குப்படி சித்திரக்கு எந்த குரு வந்தார்? நம்ம பாபாஜிக்கு எந்த குரு இருந்தான்? அவங்களாம் அது கடவுள் ஆகலையா? இது பட்டணத்தாருக்கு எந்த குருவை வச்சு அவர் போனார்? அவர் கடவுள் ஆகலையா? ஐயப்பனுக்கு எந்த குரு வந்தாங்க? ஐயப்பன் காட்டுக்கு போகலையா? தவம் செய்யலையா சிவனை நோக்கி? என்னங்க எவ்வளவோ இருக்குது. ஏகலைவன் யார்? குருவே இல்லாத ஜோனாச்சாரியார் பொம்மையை மட்டும் நினச்சி வில்வத்தியில் சிறந்து விளங்கலையா? மகாபாரத போகிற ஒரே நாளில் முடிவு கொண்டு வந்துடணும்னு சொன்னவன் அவன். எல்லாம் எவ்வளவோ இருக்குங்க. நீங்கள் இன்னும் முட்டாளாக இந்த இணையதளத்தில் வேலைக்கு போகிறாங்க, பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. பெண்கள் உங்களுடைய சோதாதானம் எவ்வளவோ ஒருத்தனை காப்பாற்ற போகுது. ஒரு கடையில் பொருள் வாங்குறதுல, ஒரு ஷாப்பில் போய் துணி வாங்க மாட்டீங்க, ஆர்டர் ஆன்லைன் ஆர்டர். அப்புறம் உங்கள் பசங்களுக்கு கூட ஆன்லைனில் எவனாவது பொண்ணியோ மாப்பிள்ளையும் பிடிச்சி கட்டிடுங்க. ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருங்க, வந்துடுவார், பேக்கிங்கில் வந்துடுவார், கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. அப்புறம்